ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாரு. நம்ம அவருக்கு வந்துட்டு ஒரு gift வாங்கிட்டு போகணும்னு சொன்னதும், நானும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ எனக்கு gift கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்ன வேணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அவள் கூட ஸ்டார்ட் பண்ணிடுறான். மார்னிங் நம்ம ஹீரோயின் அவனவே பார்த்துட்டு இருக்கவும், என்ன அவ்வளோ உனக்கு பிடிச்சிருக்கா, இவ்வளோ தூரத்துக்கு என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்புங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எந்திரிச்சு கிளம்ப போகிறான். அப்போ ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு, ஆமாம் உண்மையிலே எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு அங்கே ஸ்ரீ வந்து ஒரு பார்ட்டியில் இருக்கா. அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே டியானுக்கும் உங்களுக்கும் மேட்ச் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுமே கிளம்பி வந்ததுமே, ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் எப்படி இங்கே உள்ளே விட்டாங்க, நீலாம் இங்கே வர தகுதி இல்லாதவ அப்படின்றத சொன்னதும் இன்விடேஷன் கார்டை காமிச்சு என்னை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு அதெல்லாம் பெருசாக எடுக்காமல் அவள் ரொம்பவே நம்ம ஹீரோயினை வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துடுறான். நீ வந்து உன்னோட ஃப்ரெண்டுன்றதுக்காக இவளை இந்த பார்ட்டிக்கெல்லாம் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஷீ கேட்டதும், நீ தேவையில்லாத பேச்சு பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ குவுமே அங்கே வந்துட்டு, தேவையில்லாமல் வந்துட்டு நீ ஏன் மற்றவங்களாம் அவளை பேசிகிட்டு இருக்கீங்க, நீ என்ன தானே பார்க்க வந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும், நீ என்கிட்ட இருந்து ஒழுங்காக விலகிடுறதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொன்னதும், நீ என்ன தானே லவ் பண்ணிட்டு இருக்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிச்சிடுறான். அவனங்க பார்த்ததுமே அவன் பயந்து போயிட்டு, அங்கிள் நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ, இவ என்னோட ஒய்ஃப், நான் ஆல்ரெடி இவளை மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் காமிக்கிறான். இப்போ ஹீரோயின், என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் 2 பேரும் நெஃப்யூவா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் வீட்டுக்கு போய் எல்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு அங்கே சொல்லும்போது அங்கே அவள் வந்து, நீ எப்படி என்னை விட்டுட்டு அவளை போய் மேரேஜ் பண்ணலாம், நான் எவ்வளோ தூரத்துக்கு உன்னை லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும், நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ணதே கிடையாது, நீயா கற்பனை கண்டுட்டு இருந்தேன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா, நீ உன்னோட பாஸோட ஒய்ஃபை வந்து இப்போ இந்த அசிங்கப்படுத்திட்டு இருக்க, இதுக்கு கண்டிப்பாக நீ வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கே வீட்டுக்கு போகிறான். ஹீரோயின் போனதுமே கோவப்பட்டு அங்கே கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போ இவ்வளோ நாளாக நீ என்னை ஏமாற்றிட்டு ஒரு டிரைவர்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தியா அப்படின்றத சொல்லிட்டு, ஹீரோ, என்னோட நிர்பந்தம், அதனால தான் நான் உன்ட்ட வந்து உண்மைகளை எல்லாம் மறைக்க வேண்டியதாயிருச்சு, ப்ளீஸ் நீ என்னை நம்ப அப்படின்றத சொல்கிறான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனால் ஹீரோயின் கோவமாயிட்டு, நான் உன்ட்ட பேசவே விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவளுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இத்தனை நாளாக நம்மளை ஏமாற்றிட்டானேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா கால் பண்ணி நீ வீட்டுக்கு வான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே போகிறா. போனதுமே, நீ கம்பெனியை வந்துட்டு என் பேரில் மாற்றி கொடுத்துட்டு ஒழுங்காக இங்கேருந்து போன்னு சொன்னதுமே, நான் ஏன் மாற்றி கொடுக்கணும், தாத்தா என்ன தானே அந்த கம்பெனியோட ஹெட்டாக இருக்காரு அப்படின்றத சொன்னதும், அவர் இப்போ வயசாகிட்டாரு, ஸோ அவர் பேச்செல்லாம் இனிமேல் நாங்கள் கேட்க முடியாது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீ கேட்டு நடக்கணும், ஒழுங்காக வந்து சைன் பண்ணுன்னு சொன்னதும் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறா. அப்போ அவங்க அம்மாவோட அஸ்தியை அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு, உனக்கு இந்த அஸ்தி வேணும்னா சைன் பண்ணி கொடு, இல்லைன்னா தூக்கி கீழே போட்டுருவோன்னு சொன்னதும் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளை அவங்க அடித்து டார்ச்சர் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து அவங்ககிட்ட கோவப்பட்டுட்டு, எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதுக்கான பனிஷ்மெண்ட் அடைஞ்சே ஆகணும்னு சொன்னதும் உடனே அவங்க, நீங்கள்லாம் ஒரு சாதாரண டிரைவராக இருந்துட்டு எங்களவே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயின் திரும்பவுமே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறா. நீ என்னோட ஒய்ஃப் அப்படின்றப்ப நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஆனால் என்னோட ஃபேமிலியில் இருக்கவங்க என்னை வந்து ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு ஃபீல் பண்ணதும், நீ எதை பற்றியும் கவலைப்படாத வா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் நாங்கள் ஆஃபீஸ்க்காக நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அங்கே ஷீ வந்து, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத கேட்டதும், நான் என்னோட ஹஸ்பண்டை பார்க்க போகிறேன், உன்கிட்ட ஏன் பர்மிஷன் கேட்கணுமா, ஒழுங்காக வந்துட்டு உன் லெவல் என்னமோ அதில் இருந்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்து கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே உடனே அங்கே தாத்தாட்ட கால் பண்ணி இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்ட விஷயத்த அங்கே சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோ, நான் ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது அவளை அங்கேருந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவுமே பின்னாடியே பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கான். யாருன்னா அவங்க தாத்தாவோட வேலை தான் போல். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட, உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் கொடுக்குறேன், என்னோட பேரனை விட்டுருன்னு சொன்னதும், நான் காசுக்காக ஒன்றும் அவரை லவ் பண்ணலை, நான் அவரை உண்மையிலே லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் போக மாட்டேன்னு சொன்னதும், அப்படின்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கார்ட்ஸை வச்சு அவளை ஹர்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோங்க வந்துடுறான், என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, உன்னோட வந்து பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கு காரணமானவங்களவே நீ வந்துட்டு வீட்டில் இருக்க பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவியா, இது என்ன தப்பா இல்லையா உனக்குன்னு சொன்னதும், இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா தான், அவளுக்கு வந்துட்டு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது, இதுக்கப்புறம் நீங்கள் என்னோட விஷயத்தில் தலையிடாதீங்க, நான் யாருக்காகவும் வந்து இவளை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஹீரோயின், இதெல்லாம் என்ன உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் இது எல்லாமே உண்மைதான், உன்னோட அப்பா தான் என்னோட அம்மாவோட சாவுக்கு காரணம் அப்படின்றத
சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா நீ வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் என்னோட வீட்டில் வந்தையா அப்படின்றத சட்டி கேட்டதும், நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் உண்மையிலே வந்து எனக்கு உன் மேலே லவ் வந்துருச்சு, அதனால தான் நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீ இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நான் கண்டிப்பாக வந்து உன்னோட அப்பா வந்து சும்மா மட்டும் விட மாட்டேன், அவர் பண்ண பாவத்துக்கு அவர் பனிஷ்மெண்ட் அடைஞ்சே ஆகணும் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அங்கே ஒரு கான்ட்ராக்ட் வந்து கொடுக்க போகிறாங்க போல், அதுக்காக அங்கே போயிட்டுருக்காங்க எல்லாருமே. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்க, இந்த கான்ட்ராக்ட் வந்து எங்களுக்கு தான் கிடைக்க போகுது, ஆல்ரெடி நாங்கள் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ சரி ஓகே அதையும் பார்க்கலாம் வாங்க உள்ள அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுது, நம்ம ஹீரோயினுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு. ஸோ உடனே அவங்க வந்து கோவம் ஆகிட்டு அது எப்படி நடக்கலாம்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ உங்களை மாதிரி ஒரு ஃப்ராடு குடும்பத்துக்கு எப்படி என்னோட கான்ட்ராக்டை நான் கொடுப்பேன், இந்த கான்ட்ராக்ட் வந்து என்னோடது, ஸோ நான் அவளுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னதும் என்னது கான்ட்ராக்ட் உன்னோடதா, நீ என்ன உன்னை பாஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ டிரைவர்னு மறந்து போயிடாதன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க. அங்கே சீச்சங்க வரவுமே இவ என்னமோ பாஸ்ன்னு சொல்லிட்டு இவ ஓவராக பேசிகிட்டு இருக்கான், உங்களோட பாஸை நான் பார்க்கணும் அப்படின்றத சொன்னதும் இப்போ நீங்கள் பேசுனீங்களே அவர் தான் என்னோட பாஸே அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்கக்கிட்ட காலில் வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை எதுவுமே பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ நீ பண்ண பாவத்துக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், நீ தானே வந்து என்னோட பேரண்ட்ஸை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணாலுன்னு சொன்னதும் உண்மை தெரிஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது அங்கே கார்ட்ஸ் வந்து பிடிச்சிடுறாங்க, போலீஸையுமே வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோக்காக அங்கே சாப்பாடு கொண்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் இவ யாரும் தெரியாமல் இவட்ட தேவையில்லாமல் பேசிட்டோம், இவன் இந்த கம்பெனி பாஸோட ஒய்ஃப் ஆகிட்டா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அங்கே ஹீரோட்ட அங்கே சாப்பாடு கொடுத்ததுமே அவன் ரொம்ப ஹாப்பியாக எழுறான். இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் லேட்டாக வருவேன், ஆஃபீஸோட தரப்பில் ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நான் அதுக்கு போகணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் கிளம்பி போனால் அங்கே ஸ்ரீ மட்டும்தான் இருக்கா. அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு பார்ட்டின்னு சொன்னாங்க, ஏன்னா நீ மட்டும் இருக்கு அப்படின்றத கேட்டதும் இங்கே எந்த பார்ட்டியும் கிடையாது, நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. நீ பேசாமல் டியானை விட்டுட்டு இங்கேருந்து போயிரு, நான் உனக்கு என்ன வேணுமோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவர் என்னோட ஹஸ்பண்ட், நான் ஏன் விட்டுட்டு போகணும் அப்படின்றத சொன்னதும் நீ சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன், நான் எவ்வளோ வருஷமாக அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. பிறகு இன்னொரு ரூமில் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்ன உன்னோட ஒய்ஃபை மீட் பண்ணாமல் நீ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டதும் அவள் வந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கான்னு சொன்னதும் அவள் எங்கே பார்ட்டிக்கு போயிருக்கா, பக்கத்து ரூமில் தானே இருக்கான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அவனுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கே கிளம்பி போகிறாங்க. அப்போ அவன் நீ இவ்வளோ சொல்லியுமே கேட்க மாட்டேன், அப்படின்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு 2 பர்சனை கூப்பிட்டு இவட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுங்க, அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக் ஆகிடுவோம், ஸோ வந்துட்டு அவன் இதுக்கப்புறம் நினச்சாலுமே இவ கூட இருக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அதே மாதிரியே பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து அவட்ட ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். உனக்கு நான் எவ்வளோ சான்ஸ் கொடுத்துட்டேன், நான் உன்னை லவ் பண்ணலை, நீ வந்துட்டு அவளை பேசாமல் விட்டுன்னு சொல்லிட்டு ஆனால் நீ திருந்தவே மாட்டேன்னு சொன்னதும் நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நான் உன்னை லவ் பண்ண கிடையாது, ஆனால் இதுக்கப்புறம் நீ பண்ணதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறான். இவளை வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் இங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே சீச்சனுமே அவகிட்ட நான் எவ்வளோ டைம் ஒன்ட்டா சொன்னேன், உனக்கு என்ன அறிவு இல்லையா, நீ பாரு இப்போ கடைசியில் என்ன நிலைமைக்கு வந்துட்ட பாருன்னு சொன்னதுமே கோவப்பட்டுட்டு நான் எல்லாமே அவனுக்காக தானே பண்ணேன், அவனை தானே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ எப்பயுமே திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவகிட்ட நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாத, ஷீயை வந்துட்டு போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்தாச்சு, அவள் கொஞ்சம் வருஷத்துக்கு ஜெயிலே இருக்கட்டும் அப்படின்னா தான் அவள் திருந்துவா அப்படின்றத சொல்கிறான். சரி நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அங்கே படுக்க சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுறான். என்னாச்சுன்னு கேட்டதும் அவள் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டாளா அந்த சாரா, ஸோ நீ வந்துட்டு உன்னோட ஒய்ஃபை வந்து சேஃப்டியாக வச்சுக்கோ, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடாமன்னு சொன்னதுமே நிறைய கார்ட்ஸுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, எப்பயுமே என்னோட ஒய்ஃபோட பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே கூட சேர்ந்து இருந்து அவளை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். சரி நீ வந்து இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அவள் டாக்டர் மாதிரி அங்கே உள்ளே வந்துடுறா. ஹீரோயின் அவளை பார்த்ததுமே அங்கே பயந்து போயிடுறா. நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மயக்க மருந்து கொடுத்து அவளை அங்கேருந்து கடத்தியுமே கொண்டு போயிடுறா. நம்ம ஹீரோங்க வந்து பார்த்துட்டு ஹீரோயின் இல்லைன்னு சொன்னதுமே அங்கே எல்லாருமே ரொம்ப வந்து கவலைப்பட்டுட்டு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபைனலாக இவ தான் வந்து கடத்திட்டு போயிருக்கான்றதையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்ரீவரமாக கொண்டு போயிட்டு நீ வந்துட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லாமே வந்துட்டு லைஃப்பில் கிடைக்காம போயிட்டுருக்கு, நான் கோவை வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், பட் அவன் உன்னை தான் லவ் பண்ணிகிட்ருக்கான், நீ ஏதோ பிச்சைக்காரனை கல்யாணம் முடிச்சிருக்கேன்னு பார்த்தா அவனுமே பார்த்தா பெரிய ரிச் மேன் ஆகிட்டான், தாத்தா வந்து எல்லாத்தையும் தூக்கி ஓன்ட்ட கொடுத்துட்டாரு, அப்போ நான் யார் அப்படின்றத
சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை இதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ தேவையில்லாமல் அவ்வளோ ஹர்ட் பண்ணாத, நான் கண்டிப்பாக உன்னை ஜெயிலுக்குலாம் அனுப்பி விட மாட்டேன், உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன்னு சொன்னதும் எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நீ எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்ட, நீ மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அதையுமே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் அவள் கையை கடிச்சு வச்சுட்டு வேமா நம்ம ஹீரோவை வந்து ஹக் பண்ணிக்கிறா. அவளை அங்கே வந்து கார்ட்ஸ் பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அவள் நம்ம ஹீரோயினை பார்த்து உன்னோட லைஃப்பில் நீ சாகிற வரைக்கும் நிம்மதியாகவே இருக்க முடியாது, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், உன்னோட அம்மா தான் அவங்க அம்மா வந்து இறந்து போனதுக்கு காரணம் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்குறா. அப்போ ஹீரோ அவள் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே போய் தான், அப்படிலாம் கிடையாது, உன்னோட அப்பாவை வந்து அஃபேர் வச்சுட்டு இருக்கிறது உன்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க கோவம் ஆகிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த டயத்தில் உன்னோட அப்பா அவங்க வந்து பிரேக் வேற கட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்துட்டு அவங்க ஆக்சிடென்ட் ஆகிறப்ப என்னோட அம்மா காருமே வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ இதில் யார் குற்றவாளி, உன்னோட அப்பா தானே, அதனால தான் இருந்தாலும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ சந்தோஷமாக இருப்பேனா, அப்படிலாம் நான் இருக்க விடமானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து அவள் அட்டாக் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட கம்பெனி பெரிய லெவலுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு போல். அப்போ நம்ம ஹீரோ அதுக்கு எல்லாம் காரணம் என்னோட ஒய்ஃப் தான், இவ என்னோட பார்ட்னரும் கூடன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவகிட்ட திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அங்கே ப்ரொப்போஸ் பண்ணதுமே ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்கிறா. 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.